ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அமீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒரு வானல் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். ஒரு 2 பூண்டு தோல் உரித்து நீக்கியிருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்து நம்ம இதை கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது ரொம்ப நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கணும். வெங்காயம் நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் கெட்டியாக வைக்க போகிறேன், அதனால தான். இதுக்கு தேவையான அளவுக்கு 5லேருந்து 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி இருக்குது இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. வரமிளகாயும் மல்லியும் இதுக்கு இந்த குழம்புக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான். பொடியாக சேர்க்க வேண்டாம். மல்லியும் மிளகாயும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 தக்காளி சேர்த்துக்கிறேங்க. தக்காளியும் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். புளிக்குழம்புக்கு தக்காளி அதிகமாக சேர்த்துட்டு புளி கம்மியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்டுக்கே இது எல்லாமே கரெக்டாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய், துருவின தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அதையுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணுங்கள். தேங்காய் சேர்த்தோன்னா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஒரு சிலருக்கு பிடிக்காது, அதனால் உங்கள் விருப்பம்தான். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் இருக்குது இல்லைங்களா, வீட்டில் அரைச்சது, அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் புளி இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேங்க. ஆல்ரெடி தக்காளி 3 சேர்த்துருக்கோம், அதனால் புளி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இது ஆறுனதும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிச்சிக்கலாம். தாளிச்சிக்கிறதுக்கு ஒரு வானல் வச்சுருக்கேங்க. இதில் ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த குழம்பே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான், அதனால் ஆயில் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ அளவில் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி 4ஆ 5ஆ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது சொத்தையாக இருந்தால் அதை எடுத்து போட்டு நல்லா இருக்கிறதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் ஆயிலே நல்லா வதக்க விடணுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது இப்போ தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஆயிலையே நல்லா இது பண்ணிடுறேன். பார்த்து இது பண்ணுங்கள். இப்போ தெரிச்சிரும், அதனால தான். இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு கத்திரிக்காய் எண்ணெயிலே பொரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது, அதை சேர்த்துக்க போகிறோங்க. சேர்த்துட்டு இதை எல்லாமே இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த விழுதுமே கொஞ்சம் ஆயிலில் ஒரு 10 நிமிஷம், அதாவது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்கிற அளவுக்கு விட்டுட்டு, இப்போ தேவையான அளவுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னாலுமே இந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி காரம் அதிகமாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாயும் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. கொதித்து அது மறுபடியும் சுண்டி வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அதுவே ஆயில் பிரிஞ்சு வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே. இப்போ ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு, குழம்பும் நல்லா கெட்டியாகி வந்துருச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பை பாய்.